வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என் பர்த்டே செலிப்ரேஷன் ப்ளஸ் காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நாள் அன்றைக்கி என் காலேஜ்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன் தான், என் பர்த்டேவும் வந்து தான். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் வந்தோடனே அவங்களால டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளுங்க கதறி அழுதி எப்படியோ ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டாளுங்க. அழகாக என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பல் வாங்கி கொடுத்தா, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு எல்லார் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கையிலேருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கி நானே கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே ஷாக் ஆகிற மாதிரியே பண்ணுறாடி வீடியோ எடுங்கன்னு சொன்னேன். அவளுங்களும் வெக்கமே இல்லாமல் வீடியோ எடுத்தாங்க. நான் அதை தான் எடுத்து அழகாக வீடியோவாக போட்டுட்ருக்கேன். வேறு லெவலில் இருந்தது எல்லா கிஃப்ட்டுமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம க்யூட்டாக செயின்ஸு கம்பல்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அழகாக கிஃப்ட்லாம் பிரித்து பார்த்துட்டு நான் கீழே இறங்கி போயிட்டேன். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷனாக டிஜேலாம் போட்டுருப்பேங்க எங்கள் காலேஜில். வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போட்ட மேக்கப்புக்கு டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கீழே எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். அழகாக போகிறப்பே பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அந்த பொங்கலை எப்படியோ அவாய்ட் பண்ணி நாங்கள் பாட்டு கீழே போயிட்டோம். அழகாக எல்லோரும் வைப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தா கோலம் போட்டுருந்தாங்க, பொங்கல் வச்சுருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் கரெக்டாக இல்லை, பொங்கல் காம்படிஷன்லாம் வைப்பாங்க எங்கள் காலேஜில். அழகாக அதை வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் மட்டும்தான் எங்கள் காலேஜில் நல்லா கோலமாக நடக்கும். வேறு லெவல் வைப்பாக இருக்கும். நம்ம பொங்கல் செலிப்ரேஷனாலும் சரி, எந்த செலிப்ரேஷன் நம்மளுக்கு மெயினாக என்ன வேணும், நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்க தான் வேணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி அங்கே போனால் வேறு லெவலில் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டு ஃபோட்டோ தீம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு 10 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அழகாக பொங்கலில் யாரா ஜெயிக்கிறான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கடைசி யார் ஜெயிக்கிறான்னு தெரியாமல் நாங்கள் வெயிலேருந்து காப்பாற்றலாம்னு சொல்லி கிளாஸ்க்கே போயிட்டோம். அழகாக ஒரு 2-3 டான்ஸை போட்டு எங்கள் மேம்லாம் டான்ஸ் ஆடுறது பார்த்து நாங்கள் வைப் ஆகிட்டு அழகாக அதை பார்த்துட்டே எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தோம். எதுக்கு நாங்கள் சும்மா சுற்றோன்னு எங்களுக்கே தெரியாது. எவ்வளோ நேரத்தை உன்னையே பார்ப்பாங்க, என்னையே பார்க்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்டால் அப்படியே என் ஃப்ரெண்டு கிட்ட குத்தி எங்கள் தமிழம்மா அழகாக ஒரு கவிதை சொன்னாங்க. நான் மைக் ஆன் பண்ணாதான் அந்த கவிதையில் ரெக்கார்டே ஆகலை. எங்கம்மா வேறு லெவலில் தமிழ் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தமிழ் அம்மா ஒரு அழகான புக்கே எழுதியிருக்காங்க தமிழில். உங்களுக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வைப் பண்ணிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டோட மூஞ்சி தான் கொஞ்சம் பார்க்க சகிக்காமல் இருந்துச்சு. அப்புறம் பர்த்டே அதுமா ட்ரீட் கேட்க ஆரம்பிச்சிட்டாலும் கிஃப்ட் மட்டும் வாங்கினல அப்படின்னு சொல்லி அழகாக எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். வேறு லெவலில் இருந்தது பிரியாணி. இந்த ட்ரீட் கேக் வாங்கினே சொல்லிட்டே நம்ம பர்த்டேக்கு காலேஜுக்கு வர வேணான்னு தோணும். பட் இருந்தாலும் கிஃப்ட் வாங்கணுமே சொல்லி வேறு வழியில் நம்ம போனோம். அப்புறம் பொங்கல் பானை யாரோ வச்ச பானையில் கொஞ்சம் நேரம் சீன் போட்டு எப்படி நம்மளே பொங்கல் வைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஓவராக சீன் போட்டு எதுக்கு நடக்கிறோன்னே தெரியாமல் சும்மா காலேஜ் ஃபுல்லாக சுற்றிட்டே நடந்துட்டு இருந்தா திடீர்னு ஒருத்தர் வேறு லெவலில் இருந்தார். தலைகீழாக நின்றுட்டு அதை பார்த்து நாங்கள் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டோம். வேறு லெவல்னு அப்போ தான் நம்ம அனுப்புகிறோம் அவங்க கற்றுவாங்கன்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லாமல். அதுக்கப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம வைபாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் காலேஜில் நடக்கணும் கீழே கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க. பாய்.